டிவில வர விமர்சனங்கள்லாம் பாப்பீங்களா? திருமதி துர்கா ஸ்டாலின் ஒரு பவர் சென்டர், அவங்க அரசியல் முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க. பார்க்கறதும் கிடையாது, நான் அதை பத்தி யோசிக்கிறதும் கிடையாது. அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுருவேன். இந்த மீம்ஸ் வர விமர்சனங்கள் எல்லாமே நான் வந்து இக்னோர் பண்ணிடுவேன், பாக்குறது இல்ல, மைண்ட் பண்ணிக்க மாட்டேன் அதை பத்தியே. ஏன்னா அரசியல் அது ஒரு பெரிய சவால் வந்து, சில காரணங்கள் வந்து ஏற்கக்கூடிய காரணங்களுக்கு விமர்சனங்கள் வரும், அவதூறு வரும், எதிர்கட்சிகள் விமர்சிப்பாங்க, அதெல்லாம் உங்க பழகி போச்சு. அதோட இல்லை, அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். மற்றவங்க எல்லாம் சிஎம் வந்து இந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? அவங்க ஏன் என்னையுமே கேட்பாங்க, ஏன் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, புக்கில் வந்தாலும் சொல்லுவாங்க, அதை ஏன் படிச்சுட்டு இருக்கேன்னு. உங்க கணவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நிறைய திட்டங்கள் பிடிக்கும். அதில் வந்து இந்த காலை உணவு திட்டம், நான் முதல்வன், அப்புறம் வந்து இந்த தோழி விடுதி, அப்புறம் இந்த இப்போ அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் விடுதி, அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச திட்டங்கள். உங்க ரொட்டீன் என்னம்மா ஒரு நாளைக்கு? என்னோட ரொட்டீன் காலையில் நானும் சீக்கிரம் எந்திரிச்சு வாக்கிங் போவேன், அப்புறம் சாமி கும்பிடுவேன். ஓஹோ, அது டெய்லி அது ஒன்று. அப்புறம் வீட்டு வேலைகள் எனக்கும் சரியாக இருக்கும். இவங்களை கவனிக்கிறது, இவங்களுக்கு தேவையானது செய்கிறது, வர்றவங்கள பார்க்குறது எனக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே இந்த தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் லேடியாக மாறினதுக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சருடைய, நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் லேடின்னு சொன்னாலே எனக்கு நான் எப்பயும் போல இருக்கணும்னு தான் நினைப்பேன் நார்மலாக. ஏன் அப்படி? எனக்கு என்னமோ அது அப்படி ஸ்பெஷலாக அது மாதிரி சொல்கிறத விட நம்ம எல்லாரும் போலையும் எப்பயும் போல இருப்போம் அப்படின்னு நினைப்பேன். உங்களுடைய புத்தகத்தில் உங்களுடைய பயணங்களை பற்றி நிறைய எழுதிருக்கீங்க, வெளிநாட்டு பயணங்கள். உங்களுக்கு ரொம்ப பொக்கிஷமான பயணம் அப்படின்னா நீங்கள்? எனக்கு வந்து எல்லாமே வெளிநாட்டு பயணத்தில் வந்து ஒவ்வொரு நாடும் ஒரு ஒரு அனுபவம், எல்லாமே எனக்கு பிடிச்சதுல அதில் ரொம்ப வந்து ஜப்பான் பிடிக்கும். ஜப்பான் இப்போ ரீசெண்டாக கூட? ஆமாம், இப்போ 3ஆவது தடவை போயிட்டு வந்தோம். ஓ, ஏன் ஜப்பான்? எனக்கு என்னமோ அவங்களுடைய அந்த பணிவு, அவங்க நடந்துக்கிறது, அவங்க வந்து அந்த அந்த சுத்தம், அந்த அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டிசிப்ளின், அதாவது ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறவங்க கூட அப்படியே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கரெக்டாக பஞ்சுவாலிட்டி, அது எல்லாமே அந்த ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிடித்த நாடுன்னா ஜப்பான்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரொம்ப பிடிச்ச ஊர்? எனக்கு எங்கள் ஊர் இப்போ திருவெண்காடு தான் பிடிக்கும். அதுக்கு நிறைய பெருமை இருக்குல்ல? ஆமாம், காசிக்கு சமமான ஸ்தலம் தான் அதுவும். ஓ, பாடல் பெற்ற ஸ்தலம். ஆமாம், காசிக்கு சமமானதில் திருவெண்காடு. ஓ, என்ன 5 இருக்குது, அதில் எங்கள் திருவெண்காடு ஒன்று. ஓஹோ. 3 அந்த கோயிலில் வந்து 3 குளம், 3 மூர்த்திகள், 3 அம்மன், அந்த மாதிரி எல்லாமே 3 விருஷம், தலை விருஷம் 3 கோயிலோட ஸ்பெஷலு. அதில் எனக்கு வந்து திருவெண்காடுனா பிடிக்கும்.